ஆன்மாக்கள், ஆவிகள், இல்ல பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி துர்சக்திகளுடைய வாடை எப்படி? நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க, சில பேர் அது என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. முதல்ல சில பேருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கானே டவுட்டில் இருக்காங்க. முட்டை ஒரு வலிக்கு தான் வலி தெரியுன்ற மாதிரி சில பேருக்கு பட்டவனுக்கு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீட்டில் எல்லாமே சுத்தமாக வச்சு கூட ஸ்மெல்லு வருதுன்னா 100% அந்த வீட்டில் செய்வன் இருக்குது. அந்த மாதிரி நல்ல நறுமணம், அந்த நறுமணமே நம்மளை சுற்றி இல்லை. அந்த ஸ்ப்ரே இல்லை, அந்த சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, சென்ட் இல்லை, அத்தர் இல்லை, அந்த செடியே இல்லை, ஆனால் நறுமணம் வருது. மரிஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இந்த துர்சக்திகள், ஆன்மாக்கள், ஆவிகள், இல்ல பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி துர்சக்திகளுடைய வாடை எப்படி இருக்கும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மோகினி வருது, மோகினி பிசாசு வருதுன்னா மல்லிப்பூ வாடை வீசுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அதுக்குன்னு தனிப்பட்ட வாடைகள் இருக்கா? ரைட்டு. ஆக்சுவலி இது நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க, சில பேர் அது என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. முதல்ல சில பேருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கானே டவுட்டில் இருக்காங்க. முட்டை ஒரு வலிக்கு தான் வலி தெரியுன்ற மாதிரி சில பேருக்கு பட்டவனுக்கு தான் வலி தெரியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி இயற்கை இருக்குது, செயற்கை இருக்குது. முதல்ல அதை ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. கெட்டது நல்லது இருக்கிற மாதிரி இந்த மாந்திரிகத்துக்கு ரெண்டாக பயன்படுத்தணும். சொல்லுவேன் இல்லையா, பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக்னு. அது எதுக்காக மாதிரி சொல்கிறதுனா, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் நறுமணத்தை, கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நறுமணத்தை. ஒருத்தனை காக்கவும் பயன்படுத்தலாம், ஒருத்தனை அழிக்கவும் நறுமணத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா எதை வச்சு நம்ம வேலைப்பாடு செய்கிறோமோ அந்த நறுமணம் அந்த பொருளில் வரும். இப்போ சிம்பிளாக எக்ஸாம்பிள், நான் ஒருத்தனை இப்போ காப்பாற்றுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னும்போது ஜின்னை நான் பயன்படுத்திங்க, ஜின்னதுக்குன்னு சில நறுமணம் இருக்குது. அதே ஒரு சைத்தானை வச்சு நம்ம பயன்படுத்தணும்னு வச்சிங்களேன், சைத்தானுக்கு ஒரு நறுமணம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ சில நிறைய இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டூல்ஸ் மாதிரி அந்த பொருளை பயன்படுத்துகிறோம் போது ஒன்றுத்துக்கு ஒரு நறுமணம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ சராசரி ஒரு மக்கள் வராங்க, ஒரு ஃபேமிலியில் வராங்க. என் வீட்டில் வீடு நான் நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன் பாய். நல்லா காலையிலேருந்து வீடு நல்லா சொல்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறேன், பெருக்கிறேன், தொடச்சி எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிடுறேன், ஸ்ப்ரே போடுறேன், எல்லாமே பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் என் வீட்டில் ஸ்மெல்லு வருது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் செய்வேன்னு ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கம்பல்சரி இப்போ சொல்கிறேன், நீச்சை நாத்தடிக்கும். செய்வனை இருந்தால், செய்வனை எப்படி இருந்தான்னா அதில் 2-3 வகை இருக்குது. ஃபோட்டோ வச்சு, துணிமணி வச்சு, உங்களோட காலடி மண்ணை வச்சு, துணியை வச்சு வெளியில் செஞ்சுருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் நறுமணம் வராது, அந்த பேட் ஸ்மெல் வராது. உங்கள் இடத்துல உங்களை சுற்றி பின்னாடி சைடோ முன்னாடி சைடோ செடியாண்டியோ எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல பொருள்னு ஒன்று புதைச்சி இருந்தாங்கன்னா, பொருளாக செஞ்சு உங்கள் இடத்துல மனையில் புதைச்சிருந்தாங்கன்னா கம்பல்சரி வீட்டில் நீச்ச ஸ்மெல்லு நாற்று அடிக்கும். அந்த பேட் ஸ்மெல்லுன்றது ஒன்று வந்தே தீரும். புரியுதுங்களா? அதே குட்டி சேத்தனாக ஏவி விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், 100% வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், நல்லா குளிச்சுட்டா சுத்தமாக தான் இருக்கும், எல்லாமே கிளியராக பண்ணுறோமே, ஆனால் இந்த ஒரு நாற்று அடிக்கும். என்ன சொல்கிறது, அது இப்போ காவா ஸ்மெல்லு வர்றது ஒரு விதம், இப்போ காமன் டாய்லெட்டுக்கு போனால் வர ஸ்மெல்லு வேறு. இந்த அமானுஷன்ற விஷயத்தில் வர அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் உங்களை வாமிட் வரும். அந்த மாதிரியான பேட் ஸ்மெல் வரும். ஏன்னா பயன்படுத்துகிற பொருட்கள் அந்த மாதிரி. புரியுதுங்களா? நல்ல விஷயத்துக்கு இப்போ நான் பயன்படுத்துகிற பொருளில் பார்த்தீங்கன்னா நறுமணம் தான் வரும், பேட் ஸ்மெல் வராது. இந்த கெட்ட விஷயம், இந்த பில்லி, சூனியம், ஏவல், சைத்தான், ஜின்னு, இந்த 5 விஷயத்துக்கு பயன்படுத்துறது தான் ரொம்ப நாற்றம் அடிக்கும். ஏன்னா ஆத்மா வச்சு தான் சில வேலைப்பாடே செய்வாங்க. புரியுதுங்களா? அந்த எலும்போட வர ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அது குடலே பிடிங்கிரும். மறைஞ்சி இருக்கிற எலும்பு இருக்குங்க, அந்த எலும்பை எடுத்து வேலைப்பாடெலாம் செய்யலாம் ஒருத்தனை அழிக்கிறதுக்கு. இதெல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீட்டில் எல்லாமே சுத்தமாக வச்சு கூட ஸ்மெல்லு வருதுன்னா 100% அந்த வீட்டில் செய்வன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாமே வசதி இருக்குது, எல்லாமே இருக்கும் பை, எல்லாமே சூப்பராக இருக்குது பை, அப்போ நறுமணம் வருதுன்னா வேறு ஏதோ ரீசனு. ஆனால் வீட்டில் கஷ்டம் இருக்குது, கையில் காசு தங்க மாட்டேங்குது, வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது, மன ரீதியாக பாதிப்பு இருக்குது, வருமான ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது, ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்த ஸ்மெல்லும் நாற்றமும் இருக்குது அப்படின்னா அப்போ செய்வனை இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ஒரு அறிகுறி தான். இது ஒரு செய்வனை வீட்டில் செஞ்சு பொருள் புதைக்கிறதுல. இதே வீட்டில் ஸ்மெல்லு வந்துட்டு போகுது, எப்படி வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு விதம்.
ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று மாதிரி, காற்று லைட்டாக நம்ம பக்கம் இந்த பக்கம் வரும்போது ஹால்லேருந்து பெட்ரூம் போகிற மாதிரி இருக்கும், பெட்ரூம் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும், நம்மளை சுற்றி ஒலாத்துற மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. அப்போ வந்து என்னதுன்னா உங்கள் வீட்டில் வந்து ஆத்மா கூடியிருதுன்னு அர்த்தம், ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மாவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட ஆத்மாவாக இருந்தோம்னா ஸ்மெல் அதிகமான ஸ்மெல்லு வரும். அதிகமாக வர என்ன ஸ்மெல் வரும்னா முடி கருகிற நாற்றம் வரைக்கும். நீங்கள் சுடுகாடு ஓரமாக போய் பாருங்கள், பணம் எரிக்கும் போது குடலை பிடிக்கின ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு அங்கே வரும் கம்பல்சரி, 100% வந்தே தீரும். அதிலே தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஆத்மா நம்ம வீட்டில் சுற்றுது. வீட்டுக்குள்ளே சுற்றினா தான் ஸ்மெல்லு வரும்னு இல்லை, வீட்டுக்கு வெளியில் நம்ம சுற்று வட்டாரத்தில் சுற்றினா பக்கத்து ஏரியாவில் காம்பவுண்டு சுற்றி சுற்றினாலும் ஸ்மெல்லு வரும். அந்த அந்த கொஞ்சம் கேப்பில் கூட அந்த ஸ்மெல்லு வரும். துர்நாற்றத்தில் இவ்வளோ இருக்குது. இது 2. 3வது ஒன்று, வீடு நல்லா சுத்தபத்தமாக இருக்குது பை, ஆனால் என் வீட்டில் இந்த ஸ்மெல்லு கிடையாது, இந்த செடி கிடையாது, இந்த பூவே என் வீட்டில் கிடையாது, ஆனால் ஒரு பூ நறுமணம் என் வீட்டில் வருது அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் வணங்குற தெய்வம், அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும், பெண் தெய்வமாக இருக்கட்டும், சித்தராக இருக்கட்டும், எப்படி அவங்களோட பார்வை, அவங்களோட கால், அந்த லக்ஷ்மின்ற விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். ஏஞ்சல்ஸ் எப்படி வந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு படி அளக்க நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குதுன்னு, அந்த குலதெய்வம் தான் அந்த ஸ்மெல்லே. நான் சொல்கிறது சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் வாசனம் சரிங்களா, மல்லிகைப்பூ வாசனம், ரோஜாப்பூ ரோஸ் வாசனம், இதெல்லாமே இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது. அந்த மாதிரி நல்ல நறுமணம், அந்த நறுமணமே நம்மளை சுற்றி இல்லை, அந்த ஸ்ப்ரே இல்லை, அந்த சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, சென்ட் இல்லை, அத்தர் இல்லை, அந்த செடியே இல்லை, ஆனால் நறுமணம் வருது. அப்போ நீங்கள் உணரலாம் உங்களுக்கு பாசிட்டிவான வைப் இருக்குது, உங்களை சுற்றி நீங்கள் வணங்குற தெய்வம் உங்களை சேஃபாக வச்சுருக்குன்னு அழகாக நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஸோ நறுமணத்தில் இவ்வளோ இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் 90%ல் வந்து 100%ல் ஒரு 20% தான் நல்ல நறுமணம் வருது. 80% பார்த்திங்கன்னா துர்நாற்றம் தான் அதிகமாக ஒரு வீட்டில் அடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் தான் ஒரு நல்ல மனசில் இருக்காங்க, ஒருத்தர் கூட இருக்க மனசே இப்போ சரியில்லாமல் இருக்குது. பூனை வளர்க்குற கதை தான் அந்த மாதிரி. எப்படா அவன் கண்ணு தெரியாமல் போகும், எப்படா அந்த பால் நான் குடிக்கலான்னு பூனை யோசிக்குதோ, அந்த மாதிரி கூட இருக்கானே அவன் எப்படா சாவான், அதை எப்படா நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. எண்ணமும் சரியில்லை. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாமே சுத்தமாக இருந்தோம் ஒரு கெட்ட துர்நாற்றம் அடிக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்று நியர்பையில் எங்களை மாதிரி ஆளுங்களையோ இந்துஸ்கிட்டையோ இல்லை எங்கிட்டயோ வந்து கூட இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை சொன்னீங்கன்னா அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல வந்து மண் எடுத்துகிட்டு வரணும். என்ன வேணும்? மண் வேணும். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாக தான் ஃப்ளாட்டாக இருக்குது பை அப்படின்னா அட்லீஸ்ட் வாசலில் நின்று தலைவாசலில் நின்று ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு வரணும். புரியுதுங்களா? ஒன்று வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன பொருள் எடுத்துகிட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இல்லை நான் தண்ணி மந்திரிச்சு கொடுப்பேன், அந்த தண்ணியை போய் அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா அது நிறம் மாறும். நிறைய விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இந்த துர்நாற்றம் எதுக்காக வருதுன்னு. ஸோ கெட்டது துர்நாற்றம் வந்தால் அந்த வீட்டில் கம்பல்சரி ஏதோ ஒரு விபத்து இருக்குதுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருக்கும்போது கெட்டு கிளியர் பண்ணிக்க, நல்லா இருப்பீங்க. சிறப்பு பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. துர்நாற்றம் வந்தால் ஆவிகள், ஆன்மாக்கள், இல்லை பில்லி சூன்ய ஏவலாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் நல்ல ஒரு நறுமணம் வந்தால் குலதெய்வத்தின் அருள் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி துர்சக்திகளோட அந்த நாற்றம் என்னென்ன வெரைட்டியில் இருக்குன்னு கிளியராக சொல்லியிருக்கீங்க. அருமையான பதிவு. நன்றி பாய். நன்றி.